வணக்கம். ஊடக காலத்தினுடைய இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் நல்ல வீடியோ நம்மளால் போட முடியும். இப்போ இன்றைக்கி எதை பார்க்க போகிறோன்னா, பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறிய திமுக கூட்டணி அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி இன்னைய பதிவு. ஏன்னா இந்த ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட உடன்பாடு சம்பந்தமாக நம்ம முன்னால் ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் உள்ள சிக்கல்கள்லாம் முக்கால்வாசி தீர்ந்து போய் இப்போ இன்றைக்கி அது ஒரு மிக பெரிய பலம் வாய்ந்த பல கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியாக மாறியிருக்கு. அது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதுதான் உண்மையும் கூட. இப்போ ஏன் நம்ம இந்த பதிவை போட வேண்டியது இருக்குன்னா, இப்போ திமுக கூட்டணியில் பார்த்திங்கன்னா மதிமுகவோட ஓரளவு செட்டில் ஆகிடுச்சு. கம்யூனிஸ்ட்டு 2 கம்யூனிஸ்ட்டும் தேவையான அளவு அவங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையும் முடிந்து அந்த ஒப்பந்தமும் போடப்பட்டு விட்டது. இப்போ கொங்கு தேசிய முன்னணி, இன்னும் சில கட்சிகள் இருக்குது. அதாவது இந்த ஒற்றை கட்சிகள் மனிதநேய மக்கள் கட்சி, இந்த மாதிரி அது ஒன்று அவங்க எய்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் கூட ஒன்று எய்ம் பண்ணிவிடுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் முடிவடைந்த பிறகு நமக்கு எஞ்சி நிற்பது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியும் வெளியே போகிற அளவுக்கெல்லாம் முடிவு எடுக்குது. ஏன்னா அதுக்கு தெரியும், அது இப்படி வெளியே போய் அதிமுக கூட்டணியோட என்டிஏ கூட்டணியோட சேர்ந்தால் அது மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அது இந்தியா கூட்டணியுடைய அமையப்போகிற அந்த ஒரு ஆட்சிக்கு பெரிய கேடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளை எல்லாரையும் காங்கிரஸ் தான் நல்லா தெரியும். அதனால் 1-2 சீட்டு கூட குறைய போனால் கூட செல்வ பிறந்த தலைமையில் உள்ள இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் அணி கண்டிப்பாக கூட்டணியில் நிலை பெறும், அல்லது கூட்டணியில் இவங்க திமுக கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு அவங்க ஒற்றுமையாக ஒத்துழைச்சி வெற்றியை தேடி தருவாங்கங்கிறது தான் நமக்கு இதுலேருந்து தெரியுது. ஆக திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலையும் எல்லா கட்சிகளும், அதாவது 2019 அவங்க எப்படி பாராளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்களோ அதே கூட்டணி இன்டாக்டாக இருக்குது. அதில் ஒரே ஒரு ஆள் மிஸ்ஸிங், தட் இஸ் ஐஜிகேயோட தலைவர் பாரிவேந்தர் மட்டும்தான் இன்றைக்கி இப்போ அதுலேருந்து தனியாக போயிருக்காரு. அவர் கட்சியெலாம் ஒரு லெட்டர் பாடு கட்சி தாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் போகிறதால, அவர் திமுக சின்னத்தில் தான் நின்று ஜெயித்தார். இப்போ திமுக எம்பியாக தான் இருக்கார். ஆக அவருடைய பிரிதல் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. ஆக ஒட்டுமொத்தமாக பழைய அந்த திமுக கூட்டணி அதே மாதிரி இருக்குங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ண விரும்புகிறோம். இந்த ஒற்றுமையின் மூலமாக இந்த கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பங்களிக்க போகுது அப்படிங்கிறதா நமக்கு இப்போ குறிப்பிட விரும்புகிறோம். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 39, பாண்டியில் ஒரு 40 ஜெயிச்சிருவாங்கன்னு தான் அந்த மாதிரி தான் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏன்னா இப்போ இதில் உள்ள கட்சிகளுடைய தலைவர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஒரு மிக தெளிவான ஒரு புரிதலோடு இருக்காங்க. அந்த புரிதல், அந்த தெளிவு என்னென்னா பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் அந்த தெளிவு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கூட்டணி மிக பலம் வாய்ந்த கூட்டணியாக மாறிடுச்சு. அதே சமயத்தில் எதிரில் பார்த்திங்கன்னா அதிமுக ஒரு அணியாகவும், அதிமுக ஏற்கனவே 2ஆக பிரிஞ்சிச்சின்னு நம்ம பார்க்குறோம். ஓபிஎஸ் டிடிவிஐ அது ஒரு அணி, இபிஎஸ் ஒரு அணியாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஆக அதுவே 2ஆக பிரிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு புரிதலுக்கு அல்லது ஒரு அசம்ஷனில் 2 அணியும் ஒன்றா இருந்தால் கூட அது ஒரு அணியாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் நம்ம நாம் தமிழர் கட்சியை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க போன எலெக்ஷனில் ஒரு 30 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் நம்ம அதை ஒரு கன்சிடர் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அதை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது அவங்க தனியாக நிற்பாங்க. அவங்க பாஜகவினுடைய பி டீமாக இருந்தால் கூட
அவங்கள பொறுத்தவரையும் அவங்க தனியாக தான் நிற்பாங்க. ஸோ இப்போ அது ஒன்று, பாஜக ஒன்று 2, அதிமுக ஒன்று 3, திமுக. ஸோ இப்போ 4 பிரிவாக தான் இந்த ஓட்டு வந்து கண்டிப்பாக டிவைட் ஆகுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் நடந்த பிறகு பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. ஏன்னா அவங்க பல அழைப்பு விட்டுட்டார். அதாவது இப்போ மோடி சமீபத்தில் வந்தப்போ கூட ஒரு அழைப்பு விட்டுருக்காரு, நட்டாவும் அழைப்பு விட்டுருக்காரு, அமித்ஷாவும் அழைப்பு விட்டுருக்காங்க கதவுகள் திறந்தே இருக்குன்னு. இது எதுக்குமே வந்து எடப்பாடி வந்து இப்போதைக்கு செவி சாய்க்கலை. அப்போ எடப்பாடி செவி சாய்க்காத போது ஒரு பாசிபிலிட்டி என்னென்னா ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி இபிஎஸோட அதிமுக அணியில் வந்து பாமக, தேமுதிக இவங்க சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக இது 2 பாஜகவினுடைய தலைமையில் ஒரு 3வது அணி, 4வது அணி வந்து சீமானுங்கிறதால இந்த எதிர் அணிகளே வந்து 3ஆக ஓட்டு டிவைட் ஆகும். இப்போ இதில் வந்து நியூட்ரலாக இருக்கிற வாக்காளர்கள் கூட இந்த 3ல் ஏதாவது ஒன்றுக்கு போயிடுவாங்க. அதாவது திமுகவை பிடிக்காதவங்க இந்த 3 அணியில் ஏதாவது ஒரு அணியில் ஓட்டு போடுவாங்கங்கிறது தான் அசம்ஷனு. அதுதான் நடந்திருக்கு. பழைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இந்த உண்மை தான், நான் சொல்கிற உண்மை தான் வந்து வெளிப்படும். ஆக இந்த 4ஆக பிரியும் போது, ஓட்டுகள் வந்து 4ஆக பிரியும் போது அது கண்டிப்பாக வந்து திமுக கூட்டணிக்கு தான் பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த திமுக கூட்டணியில் உள்ள கட்சி தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப கமிட்டடான தொண்டர்ஸு. திமுகவினுடைய ஓட்டெல்லாம் எப்போதும் எந்த காலத்துலேயும் சேதறினதே கிடையாது. அதேமாரி காங்கிரஸும் வந்து யாரோட கூட்டணியில் இருந்தாலும் அவங்க காங்கிரஸ் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதேமாரி விசிகாவும் வந்து அவங்க வந்து கட்சி மாதிரிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இந்த 2 சீட்டு கொடுத்ததில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க கட்சி தலைவர் சொல்கிறது தான் அவங்க கேட்டு அவங்க இந்த இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்தியா கூட்டணிக்காக அவங்க வந்து திமுக கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டில் போடுவாங்கங்கிறதும் நமக்கு உண்மையாக இருக்குது. இந்த பிரிந்து கிடக்கிற அதிமுக இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி அல்லது ஓபிஎஸ்ஸுடன் கூட சேர்ந்த பாஜக அணி, நாம் தமிழர் கட்சி அணி, இப்போ இந்த மாதிரியான இந்த பிரிவினையால் வந்து பலன் பெறப்போவது, ஓட் ஷேரிங்கில் பலன் பெறப்போவது நிச்சயமாக வந்து இந்தியா கூட்டணி தான் அப்படிங்கிறத நமக்கு அழுத்தி சொல்ல விரும்புகிறோம். இது ஒரு வகையில் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கூட்டணிகள் பலவாறாக பிரிந்திருப்பது இந்தியா கூட்டணியினுடைய அந்த வருங்கால ஆட்சி கனவுக்கு ஒரு படி நன்மை சேர்க்கிறதா தான் நம்ம இதை பார்க்குறோம். அது வந்து வேறு வழியும் கிடையாது. இங்கே வந்து அவங்க வந்து வேறு இதில் சேரவும் முடியாது. இப்போ ஏன்னா திமுக கூட்டணி வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே பாமகவுக்கு, தேமுதிமுகவுக்கு, அதிமுகவுக்கெல்லாம் வந்து தங்களுடைய கதவை அடைச்சிடுச்சு. அதிமுக வரப்போகிறதுலன்னு வைங்க, என்ன தான் அதில் பிரிஞ்சு கிடந்தாலும் ஓபிஎஸ் வந்து எக்காரணத்தை முன்னிட்டு திமுக அணியோடலாம் சேர மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக திமுக வந்து தன்னுடைய கதவுகளை தன்னுடைய பார்ட்னர்களுக்கு மட்டும் திறந்து வச்சு மிக கச்சிதமாக பேரம் பேசி தன்னுடைய வாதத்திறமையால் வந்து கூட்டணி கட்சிகளை எங்கேயும் நகர விடாமல், அதே சமயம் அது நினைக்கிற சீட்டுகளை மட்டுமே கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு நல்ல வந்து ஒரு அணியை வந்து உருவாக்கிட்டாங்க. அந்த அணி வந்து பலமாக இருக்குது. பலமாக இந்த அணி இருக்கிறதுனால அதனுடைய ஓட் ஷேரு கண்டிப்பாக பிரியாத ஒரு பட்சத்தில் இந்த ஓட் ஷேர் வந்து அப்படியே மொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஓட்டுகளை பெற்றுத்தரும், சீட்டுகளை பெற்றுத்தரும். எம்பி எலெக்ஷனில் தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ரோலை ப்ளே பண்ணும். ஒன்றிய அமைச்சரவை அமைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து அமைச்சரவை அமைக்கும்போது திமுகவினுடைய தலைமையிலான தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி என்பது மிகப்பெரிய வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணுங்கிறது தான் வந்து அரசியல் நோக்கர்கள், வட இந்தியாவில் உள்ள அரசியல் நோக்கர்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள அரசியல் நோக்கர்கள் வந்து இந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி, 40-40 வின் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய
ஒரு கருத்தாக இருக்கிறது, ஒரு கணிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறோம். இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும். அதே மாதிரி திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை சிதற வைக்காது, அவர்களை வந்து அவர்களுடைய ஓட்டை பிரிக்காது அப்படிங்கிறதோட இந்த பதிவை நிறுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.